புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அப்போஸ்தலர் பவுல் தான் பிரசங்கம் செய்த எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான புத்திமதிகளை இங்கு கூறுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை கேட்கிற எல்லோருக்கும் தேவ கிருபையினால் நிறைந்து புத்தி சொல்ல வேண்டும். அவர்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர்களுக்கு கனமான ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனோடு ஊழியம் செய்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தே ஊழியம் செய்கிறார்கள். ஊழியக்காரர்கள் விசுவாசத்தோடும் உண்மையோடும் ஊழியம் செய்ய வேண்டும். அப்போதுதான் தேவன் அவர்களோடு கூட கிரியை செய்வார். அவர்களுடைய ஊழியம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அவர்கள் கனிதரும் ஊழியத்தை செய்வார்கள். சுவிசேஷமானது முரட்டுத்தனமாக அறிவிக்கப்படவில்லை. மென்மையான ஆவியினால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அன்பும் கிருபையும் நம்முடைய வார்த்தையில் நிரம்பியிருக்க வேண்டும். விசுவாசிகள் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு அவர்களுக்கு அன்புடன் புத்தி சொல்ல வேண்டும். ஊழியக்காரரிடத்தில் எரிச்சலின் ஆவியோ கோபத்தின் ஆவியோ இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியரிடம் அன்பாகவும் மென்மையாகவும் பேசுகிறார். அவர்களுக்கு பிரயோஜனமுள்ள புத்திமதிகளை சொல்லுகிறார். தேவனுடைய கிருபை இப்போது தாராளமாய் கொடுக்கப்படுகிறது. இதை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே ஏற்ற வேளை. இந்த வேளையை நாம் அசட்டை செய்துவிடக்கூடாது. தேவனுடைய கிருபையை புறக்கணித்து விடக்கூடாது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டாலும் அதை விருதாவாய் பெற்றுக்கொள்ளக்கூடாது. தேவ கிருபையை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு இதுவே ஏற்ற வேளை என்று பவுல் சொல்லுகிறார். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று குறிப்பிடுகிறார். நாளைய தினம் நமக்குரியதல்ல. நாளைய தினத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள்தான். தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாளும் இந்த நாள்தான். அப்போஸ்தலர் பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய ஊழியம் எந்த விதத்திலும் குற்றப்படாதபடிக்கு மிகவும் கவனமாக ஊழியம் செய்கிறார்கள். யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் கவனமாய் இருக்கிறார்கள். எவ்விதத்திலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறார்கள். நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது சத்துரு நமக்கு விரோதமாக விரோதிகளை எழுப்பி விடுவான். அவர்கள் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு மிகவும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நாம் யாருக்கும் யாதொன்றிலும் இடரலாய் இருக்கக்கூடாது. விசுவாசிகளும் விசேஷமாக ஊழியக்காரரும் யாருக்கும் இடரல் இல்லாமல் ஜீவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் எல்லா விஷயத்திலும் தங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறார்கள்.
தங்களை உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக நிரூபிக்கிறார்கள். தேவ ஊழியக்காரர் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது எளிது. மற்றவர்கள் நம்மை ஊழியக்காரர் என்று சொல்ல வேண்டும். தேவனும் நம்மை தம்முடைய ஊழியக்காரர் என்று அங்கீகரிக்க வேண்டும். தேவன் தன்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று பவுல் எல்லா விஷயங்களிலும் மிகுந்த எச்சரிப்போடு இருக்கிறார். பவுலுக்கு உபத்திரவங்கள் உண்டாயிற்று, அதில் மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார். அவர் பல பாடுகளை அனுபவித்தார், பல வேதனைகளை தாங்கிக் கொண்டார். அவருக்கு நெருக்கங்களும் இடுக்கங்களும் உண்டாயிற்று. இவற்றின் மத்தியிலும் அவர் மிகுந்த பொறுமையோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். அவருக்கு அடிகள் கிடைத்தது. பவுலை காவல்களில் வைத்தார்கள். அவருக்கு விரோதமாக கலகங்கள் எழும்பிற்று. இவை எல்லாவற்றிலும் பவுல் மிகுந்த பொறுமையினால் தன்னை தேவ ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அதிக பிரயாசத்தோடு உபதேசம் செய்தார். பல இடங்களுக்கு பிரயாசப்பட்டு பிரயாணம் செய்து சுவிசேஷ ஊழியம் செய்தார். விழித்திருந்து ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார். கர்த்தருக்கு தங்களை உண்மையுள்ள தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறவர்கள் தங்களுக்கு உண்டாகும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் மிகுந்த பொறுமையோடு இருப்பார்கள். தேவனுடைய ஊழியத்தை சந்தோஷமாய் செய்வார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது பதட்டமடையாமல் சமாதானத்தோடு இருப்பார்கள். தேவனுடைய சித்தத்தை பொறுமையோடு நிறைவேற்றுவார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் நற்குணங்கள் நிரம்பி இருக்க வேண்டும். இவர்கள் நற்செய்தியை பிரசங்கிக்கிறவர்கள். இவர்களுடைய ஜீவியத்தில் நற்குணம் வெளிப்பட வேண்டும். கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவ பக்தி இல்லை. இவர்களிடத்தில் தேவனை பற்றிய அறிவு காணப்பட வேண்டும். தேவனை பற்றிய மெய்யான அறிவு இல்லாமல் பக்தி வைராக்கியமாக இருப்பது மதியீனமாகவே இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் நிரம்பி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். மனுஷருடைய கடினமான இருதயங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய கரங்களில் இருந்து ஊழியக்காரருக்கு கடினமான தண்டனை கிடைக்கும் போது அதை நீடிய சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் சகித்துக் கொள்ள வேண்டும். தேவ ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு ஊழியக்காரர்கள் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும். ஊழியக்காரரிடத்தில் மாயமற்ற அன்பு காணப்பட வேண்டும். தேவனுடைய சத்திய வார்த்தை அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். இவர்களுடைய இருதயம் சத்திய வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய பலத்தை பெற்றிருக்க வேண்டும். திவ்ய பலத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு போர் வீரனைப் போல ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டும். போர் வீரனுக்குரிய ஆயுதங்களை தரித்திருக்க வேண்டும். நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்க வேண்டும் என்று பவுல் புத்தி சொல்லுகிறார். தன் ஊழியக்காரர் வலதுகரத்தில் உள்ள ஆயுதத்தினால் சோதனைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். பண ஆசை, உலக ஆசை, பொருளாசை போன்ற உலக பிரகாரமான காரியங்கள் மூலமாகவும் மாம்ச இச்சையின் மூலமாகவும் வரும் சோதனைகளுக்கு விரோதமாக ஊழியக்காரர்கள் யுத்தம் பண்ண வேண்டும். இடது கரத்தில் உள்ள ஆயுதத்தினால் சத்துருவின் சோதனையை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நல் நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுடைய குணம் வேலைக்கு வேலை மாறக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வேஷம் போடக்கூடாது. ஊழியக்காரரிடத்தில் மாய்மாலம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கனமும் வரும், கனவீனமும் வரும். அவர்களுக்கு நற்கீர்த்தியும் உண்டாகும், துர்க்கீர்த்தியும் உண்டாகும். ஊழியக்காரருக்கு வெவ்வேறு விதமான அனுபவங்கள் உண்டானாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும். சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு தேவ கிருபை தேவை. கனத்தினால் நமக்கு சோதனை வரும்போது புகழ்ச்சி நம்மை அடிமைப்படுத்திவிடக்கூடாது. பெருமை இல்லாமல் நற்கீர்த்தி பெற வேண்டும். சில சமயங்களில் நமக்கு கனவீனம் உண்டாகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நமக்கு துர்க்கீர்த்தி உண்டாகாமல் கனவீனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஜனங்கள் ஊழியக்காரர்களை வெவ்வேறு விதமாக பேசுவார்கள்.
ஒரு சிலர் ஊழியக்காரர்களை நல்லவர்கள் என்பார்கள், சிலர் கெட்டவர்கள் என்பார்கள். ஒரு சிலர் ஊழியக்காரர்களை உண்மை உள்ளவர்கள் என்பார்கள், வேறு சிலரோ அவர்களை எத்தர்கள் என்றும் ஏமாற்றுக்காரர்கள் என்றும் சொல்லுவார்கள். ஊழியக்காரர்கள் உலகத்தாருக்கு அறியப்படாதவர்களாக இருக்கிறார்கள். என்றாலும் இவர்கள் சபையில் உள்ள விசுவாசிகளால் நன்றாய் அறியப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உலக பிரகாரமான ஜனங்கள் ஊழியக்காரரை பார்த்து சாகிறவர்கள் என்றோ, உயிரில்லாதவர்கள் என்றோ, செத்துப்போனவர்கள் என்றோ சொல்லலாம். ஆனால் ஊழியக்காரர்களோ உயிரோடு இருக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். தேசத்தின் வெவ்வேறு சட்ட பிரிவுகளின் பிரகாரம் ஊழியக்காரர் மீது பொய்யாய் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்படுகிறார்கள். ஊழியக்காரர்கள் உலகத்தாரால் தண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் கொல்லப்படாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஊழியக்காரர்களை துக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள், சந்தோஷம் இல்லாதவர்கள் என்றும், இந்த உலகத்தை சந்தோஷமாய் அனுபவிக்க தெரியாதவர்கள் என்றும் ஊழியக்காரர் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். ஊழியக்காரருடைய சிநேகிதர்களும் அவர்களைப் போலவே சந்தோஷம் இல்லாதவர்கள் என்றும் துக்கம் உள்ளவர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார்கள். உலகத்தாரிடம் இருப்பது உலக பிரகாரமான சந்தோஷம். இது மாயையான சந்தோஷம். இது சீக்கிரத்தில் அழிந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இருப்பதோ மெய்யான சந்தோஷம். இது நித்தியமானது. உலகத்தார் ஊழியக்காரரை தரித்திரர் என்று சொல்லுகிறார்கள். ஊழியக்காரருக்கு பொருள் சம்பாதிக்க தெரியாது என்றும், அவர்களிடத்தில் சொத்துக்கள் எதுவும் இல்லை என்றும், அவர்கள் தரித்திரர் என்றும் அவர்கள் மீது குற்றம் சொல்லுகிறார்கள். ஊழியக்காரர்கள் தரித்திரராக இருந்தாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அநேகருடைய ஐஸ்வர்யத்திற்கு இவர்களே காரணமானவர்கள். ஊழியக்காரர்களிடத்தில் ஒன்றுமில்லை என்று உலகத்தார் சொல்லுகிறார்கள். ஆனால் ஊழியக்காரர்களோ சகலத்தையும் உடையவர்களாக தங்களை விளங்க பண்ணுகிறார்கள். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் எதுவும் ஊழியக்காரர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் கிறிஸ்துவுக்குள் சகலத்தையும் உடையவர்கள். உலகத்தில் இவர்கள் தரித்திரராக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகளுக்கு இவ்வாறு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் உண்டாகலாம். நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று அங்கீகரித்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களை விளங்க பண்ண வேண்டிய விதம்: இடரல் உண்டாக்காத குணம், மிகுந்த பொறுமை, உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இடுக்கண்கள், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண் விழிப்புகள், உபவாசங்கள், கற்பு, அறிவு, நீடிய சாந்தம், தயவு, பரிசுத்த ஆவி, மாயமற்ற அன்பு, சத்திய வசனம், திவ்ய பலம், ஆயுதங்கள், கனம், கனவீனம், துர்க்கீர்த்தி, நற்கீர்த்தி, நிஜஸ்தர், அறியப்பட்டவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள், கொல்லப்படாதவர்கள், சந்தோஷப்படுகிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்கள், சகலத்தையும் உடையவர்கள்.